எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிட்னி நோயோட அறிகுறிகளை பார்க்கலாம். ஸோ என்ன அறிகுறி, ரொம்ப காமனான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிகுறி இல்லாமல் இருக்கிறது தான். நிறைய கிட்னி நோய்கள் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம ரொட்டீனாக பிளட் டெஸ்ட், ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது தான் நமக்கு கிட்னி நோய் இருக்கிறதே நம்ம டாக்டர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அறிகுறி இல்லாதது தான் உள்ளதுலேயே மோஸ்ட் காமனான சிம்டம். ஸோ கம்மிங் டு சிம்டம் ஆரம்பிக்கிறதுல முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, யூரின் போகும்போது நுரையா போகிறது. ஸோ யூரின் நுரையா போகிறத ஃபோமி யூரின் சொல்லுவாங்க. இது ஏன் வருது அப்படின்னா, யூரினில் புரத கசிவு இருந்தால் இது வரும். ஸோ அதுதான் காமனான முதல் சிம்டம். வேறு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது, இதை ஹெமச்சூரியான்னு சொல்லுவாங்க. ஸோ யூரின் அடிக்கடி போகிறது, யூரின் தன்னறியாமல் போகிறது, யூரின் போகும்போது எரிச்சல், விலா பகுதியில் வலிக்கிறது, இதெல்லாம் கிட்னியோட இன்ஃபெக்ஷன்னாலேயோ அல்ல கிட்னியில் வரக்கூடிய கலடப்புனாலேயோ இதெல்லாம் வரலாம். வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா, நைட் டைமில் யூரின் அடிக்கடி வருது. நார்மலாக வயசு அதிகமான ஒரு டைம் அல்ல மேக்ஸிமம் 2 டைம் வயசான யூரின் வரலாம். யூரின் நைட் டைமில் 4 வாட்டி 5 வாட்டி வருது. அதே மாதிரி வயசு கம்மியானவங்களுக்கு நைட் டைமில் யூரின் அடிக்கடி வர்றது கண்டிப்பாக கிட்னி பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி யூரின் அதிகமாக போகிறது, 3 லிட்டருக்கு மேலே யூரின் ரொம்ப நிறைய போகிறது, அப்படியும் அதுவும் கிட்னி பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எரித்ரோபோய்டின் குறையிறதுனால ரத்த சோகைக்கு ஒரு கிட்னி பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம். ஜென்ரலாகவே கிட்னி பிரச்சனை வந்தாலே ப்ரெஷர் வந்துடும். அதை நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ரெனின் ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாகிறதுனால கிட்னி பிரச்சனை வர நிறைய பேருக்கு யூஸ்வலாக ப்ரெஷரும் சேர்ந்தே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிட்னி பிரச்சனை முத்தி போனவங்களுக்கு தான் என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, வாந்தி, பசியின்மை, தூக்கமின்மை, ஸோ இந்த மாதிரி கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகிறது, மூச்சு திணறல் போகிறது, இதெல்லாம் யூஸ்வலாக அட்வான்ஸ்டு சிகேடி, அதாவது உப்புச்சத்து ரொம்ப அதிகமானவங்களுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி பிரச்சனைகளில் ரொம்ப தொந்தரவுகளே இருக்காது. பட் படிப்படியாக கொஞ்சம் சிம்டம்ஸாக கடைசி ஸ்டேஜில் நிறைய சிம்டம்ஸ் வந்துடும். ஸோ யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் அடிக்குவேட்டாக ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். நன்றி.